வெல்கம் டு சக்தி certification ப்ராசஸ். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. இதில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தடையாக்கிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைப்பது தொடர் இணைப்பாகும். அதாவது when two or more resistors are connected end to end or one after another, then it is said to be in series connection. இங்க பாருங்க, there are three resistors R1, R2, R3. They are connected one after another. That means end to end. அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு மூணு மின்தடையாக்கிகள் R1, R2, R3. Vங்கிற மின்கல அடுக்குக்கு குறுக்கே நமக்கு வந்து மூணு மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டிருக்கு R1, R2, R3. Since current from the battery is I, current through the resistor R1, R2, R3 will be same since no charge is accumulating anywhere in the circuit. எந்த ஒரு மின்னூட்டமும் நமக்கு வந்து சேகாரம் ஆறதில்லை, புதுசாகவும் ஆட் ஆறதில்லை, இருக்கக்கூடிய சார்ஜும் நமக்கு குறையறதில்லை. அதனால R1 வழியாக எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதே சார்ஜ் தான் R2 வழியாகவும் ஃப்ளோ ஆகுது, அதே சார்ஜ் தான் R3 வழியாகவும் ஃப்ளோ ஆகுது. அதனால current through R1, R2 and R3 will be same. மின்னோட்டமானது R1 வழியாகவும் R2 வழியாகவும் R3 வழியாகவும் பாயக்கூடிய மின்னோட்டமானது ஒரே மதிப்பாக தான் இருக்கும், ஐயா தான் இருக்கும். இந்த மாதிரி மின்தடையாக்கிகள் வந்து தொடர் இணைப்பில் உள்ள போது மின்னோட்டத்தின் மதிப்பு மாறாது. மின்னோட்டத்தின் மதிப்பு மாறல அப்படின்னு சொன்னால் மின்னூட்டத்தின் மதிப்பு நமக்கு மாறுவதில்லை. ஏன்னா I equal to Q by T. அப்போ எது மட்டும் மாறும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது மாறும். Let V1, V2, V3 be the potential difference across the resistors R1, R2 and R3. Here the charge will be same, current will be same, but potential difference across each resistor will be different. பாருங்க, நமக்கு இந்த மாதிரி தொடர் இணைப்புல வந்து மின்னோட்டத்தின் மதிப்பானது மாறாது. Charge through each resistor will be same. Similarly, current through each resistor will be same. ஒவ்வொரு மின்தடையாக்கி வழியாகவும் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு மாறாது. எது மாறும் அப்படின்னு சொன்னா potential difference across each resistor will be different. Potential difference across each resistors will be different. R1 வழியா பார்த்தோம்னா சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, சேம் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, பட் potential difference will be different because R1, R2 and R3 are different resistors having different values. Therefore, potential drop or potential difference across each resistor will be different. R1 வழியா ஒரே மின்னோட்டம் பாய்ந்தாலும் கூட மின்தடையோட மதிப்பு வெவ்வேறு அப்படிங்கிறதுனால R1க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V1, R2க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V2, R3க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V3 அப்படின்னு சொல்றோம். இந்த மூணு மின்னழுத்த வேறுபாட்டையும் V1, V2, V3 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மொத்த மின்னழுத்த வேறுபாடு V கிடைச்சிரும். V equal to V1 plus V2 plus V3. The total potential V is equal to sum of V1 plus V2 plus V3 அப்படின்னு சொல்லுவோம். Applying Ohm's law, V equal to IR, we get V1 equal to, for the resistor R1, V1 equal to IR1, V2 equal to IR2, V3 equal to IR3. அதாவது முதல் மின்தடைக்கு வந்து நம்ம வந்து ஓம் விதியை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இங்கே மின்னழுத்த வேறுபாடு மட்டும் மாறுது, மின்னோட்டமும் மாறாது, இந்த மின்தடையோட மதிப்பு மாறாது. IR1 இங்க பார்த்தோம்னா இந்த மின்தடைக்கு I சேம் தான், V2 equal to IR2, இங்க V3 equal to I into R3. Therefore, the total potential மொத்த மின்னழுத்த வேறுபாடு V equal to V1 plus V2 plus V3 ன்னு சொல்றோம். V equal to V1 plus V2 plus V3. இந்த சுற்றுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மின்தடை வந்து எளிய மின்தடையா இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து மின் விளக்காக இருக்கலாம்,
அல்லது வெப்பமேற்றும் சாதனமாக கூட இருக்கலாம். சிம்பிள் ரெசிஸ்டர் ஆர் லைட் பல்ப் ஆர் ஹீட்டிங் எலமெண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இங்க எந்த ஒரு சார்ஜும் அக்குமுலேட் ஆகிறதில்ல. அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்க எந்த சார்ஜும் அக்குமுலேட் ஆகிறதில்ல. எவ்வளோ சார்ஜ் R1 வழியாக ஃப்ளோ ஆகுதோ அதே அளவுக்கு சார்ஜ் தான் R2 வழியாகவும் ஃப்ளோ ஆகுது, R3 வழியாகவும் ஃப்ளோ ஆகுது. அதனால தான் நம்ம வந்து R1, R2, R3 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சேம் கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறோம். ஐங்கிற கரண்ட் தான் இந்த பேட்டரியிலேருந்து வருது. அதே கரண்ட் தான் நமக்கு வந்து இந்த 3 ரெசிஸ்டர் வழியாகவும் நமக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ Q சேமு, I சேமு, V மட்டும் தான் டிஃப்ரெண்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் வில் பி டிஃப்ரெண்ட். இந்த 3 பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைச்சிரும். டோட்டல் பொட்டன்ஷியல் V equal to V1 plus V2 plus V3. இதில் V1 கான வேல்யூ, V2 கான வேல்யூ, V3 கான வேல்யூ அப்ளை பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னு சொன்னால் V1க்கு பதில் IR1, V2க்கு பதில் IR2, V3க்கு பதில் IR3 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் V equal to IR1 plus IR2 plus IR3 அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் Vக்கு பதில் V equal to IRS அப்படின்னு சொல்லி சொல்லலாம். V equal to I into RS. இங்க RSங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா when number of resistors are connected in series, effective resistance வந்து நம்ம RS அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பல மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டால் தொகுபயன் அல்லது மொத்த மின்தடையை வந்து நம்ம RS அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இங்க S ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா சீரிஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால S போட்டிருக்காங்க. effective resistance in series அதை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து RS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த V கான வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா IRS is equal to IR1 plus IR2 plus IR3. ஏற்கனவே இருந்த டயக்ராமை நம்ம இந்த மாதிரி மாத்திக்கலாம். அங்க 3 ரெசிஸ்டர்ஸ் இருந்தது, R1, R2, R3. அந்த மூணையும் ஆட் பண்ணா டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அதான் நம்ம RS எடுத்துக்கிறோம். மொத்த அல்லது தொகுபயன் மின்தடையின் மதிப்பு. அதை வந்து நம்ம பக்க இணைப்புன்னா RPன்னு சொல்றோம், தொடர் இணைப்புன்னா RSன்னு சொல்றோம். இங்க பாருங்க IRS is equal to IR1 plus IR2 plus IR3. இதுல I காமனா இருக்கு, காமனா வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா IRS is equal to I into R1 plus R2 plus R3. இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொன்னா RS is equal to R1 plus R2 plus R3. The effective resistance when number of resistors are connected in series is equal to sum of resistance of individual resistors அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பல மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடையின் மதிப்பானது தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள தனித்தனி மின்தடைகளின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். RS is equal to R1 plus R2 plus R3. இதுல இந்த RS ஓட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா RS is always greater than R1, R2 and R3. அதாவது அந்த தொடர் இணைப்பில் இணைத்துள்ள தனித்தனி மின்தடைகளின் மதிப்பு R1, R2, R3 ஒப்பிட்டு பார்க்குறப்போ R1 விடவும் RS பெருசா இருக்கும், R2 விடவும் RS ஓட மதிப்பு அதிகமா இருக்கும், R3 விடவும் RS ஓட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். RS is greater than R1, R2, R3. அப்போ தொடரிணைப்பில் தொகுபயன் மின்தடையின் மதிப்பானது தனித்தனி மின்தடைகளின் மதிப்புகளை விட அதிகமாக அமையும். ரெசிஸ்டர்ஸ் இன் parallel பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள். பாருங்க, ஒரு மின்னழுத்த வேறுபாட்டின் குறுக்கே பல மின்தடையாக்கிகள் இணைத்தால் அவை பக்க இணைப்பில் உள்ளன எனலாம். When number of resistors are connected across same potential difference. ஒரே மின்னழுத்த வேறுபாட்டின் குறுக்கே பல மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டால் அவை பக்க இணைப்பில் உள்ளன எனலாம். இங்க பாருங்க R1, R2, R3 எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கு. It is connected across a same potential difference V. இந்த மாதிரி ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு அக்ராஸா வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் நம்ம வந்து இணைச்சோம் அப்படின்னு சொன்னா இது என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னா பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க,
இந்த பேட்டரியிலிருந்து வரக்கூடிய கரண்ட் I ஆனது ரெசிஸ்டர் R1 வழியா ஒரு பார்ட் நமக்கு பிரியுது, R2 வழியா ஒரு பகுதி பிரியுது, R3 வழியா பிரியுது. இந்த Iங்கிற கரண்ட் இந்த ஜங்ஷனுக்கு வந்த உடனே ஒரு பார்ட் வந்து R1 வழியா பாயும், ரிமைனிங் பார்ட் ஆஃப் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த ஜங்ஷன் வந்த உடனே அதில் ஒரு பார்ட் வந்து R2 வழியா ஃப்ளோ ஆகும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய கரண்ட் வந்து R3 வழியா ஃப்ளோ ஆகும். அப்போ R1, R2, R3 வழியா ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகிறதில்ல, R1 வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1 என்னும், R2 வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2 என்னும், R3 வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I3ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். Therefore, இந்த மின்கலனிலிருந்து வெளிவரக்கூடிய மின்னோட்டமானது R1, R2, R3 வழியாக I1, I2, I3ங்கிற மின்னோட்டம் பாயுது. இந்த மூணு மின்னோட்டமும் I1, I2, I3 இந்த மூணு மின்னோட்டமும் எப்பயுமே நமக்கு நேர்முனையிலிருந்து எதிர்முனை நோக்கி தான் பாயும். இங்க வந்த உடனே மீண்டும் இந்த I1, I2, I3 மூணு ஜாயின் ஆச்சுன்னா, ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டோட்டல் கரண்ட் I வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுதான் புக்ல கொடுத்துருக்கூடிய டயக்ராம் நமக்கு. The current from the battery is split into I1, I2, I3 along the resistors R1, R2 and R3. When these three currents I1, I2, I3 gets added up, we get the total current I. இந்த மூணு மின்னோட்டமும் I1, I2, I3 மூணும் நமக்கு வந்து கூட்டணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மொத்த மின்னோட்டம் கிடைச்சிரும். எவ்வளவு மின்னோட்டம் உள்நோக்கி பாயுதோ அதே அளவுக்கு மின்னோட்டம் வெளிநோக்கி வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்யூட்ல பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம். R1க்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் V தான், R2க்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் V தான், R3க்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் V தான். Therefore, in parallel combination, potential difference across each resistor is same. அப்போ potential difference மாறுறதில்ல. But current through each resistor will be different. ஒவ்வொரு மின்தடையாக்கி வழியாகவும் பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து மாறுது. நமக்கு மின்னோட்டம் மாறுச்சுன்னா ஒவ்வொரு மின்தடையாக்கி வழியாக பாயக்கூடிய மின்னோட்டமும் மாறும். அப்போ ரெசிஸ்டர் இன் பேரலல் பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள் இணைக்கப்படும் போது Q மாறும். அதாவது மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து மாறும். என்ன மாறுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மின்தடையாக்கி வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு மாறும். அதனால மின்னோட்டத்தின் மதிப்பு மாறுபடும். ஆனா எது மாறுவதில்லை அப்படின்னா ஒவ்வொரு மின்தடையாக்கிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு மாறுவதில்லை. Charge through each resistor will be different. Current through each resistor will be different. But potential difference across each resistor will be same. இப்போ ஓம்ஸ் லாவை நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். For the resistor R1, if we apply Ohm's law, அதாவது V equal to IR, அதுலேருந்து I மட்டும்தான் மாறுது. I equal to V by Rங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா I1 equal to V by R1 ஃபர்ஸ்ட். அதே மாதிரி for the resistor R2, I2 equal to V by R2. For the resistor R3, I3 equal to V by R3 அப்படின்னு சொல்லலாம். When all I1, I2, I3 gets added up, we get total current I. I equal to I1 plus I2 plus I3. I equal to I1 plus I2 plus I3. இந்த ஃபார்முலால I1க்கான வேல்யூ, I2க்கான வேல்யூ, I3க்கான வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு I equal to V by R1 plus V by R2 plus V by R3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த கரண்ட் வந்து டோட்டல் கரண்ட் I equal to V by RP அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Where RP is the effective resistance connected in parallel combination. அதாவது பக்க இணைப்புல மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டிருக்கப்போ தொகுபயன் அல்லது மொத்த மின்தடையை வந்து RP அப்படின்னு சொல்லி சொல்லலாம். RP is the effective resistance when number of resistors are connected in parallel. இந்த ஐக்கான வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்றப்போ இந்த ஐக்கு பதில் V by RP போடுறோம்.
V by RP equal to V by R1 plus V by R2 plus V by R3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. இதில் பார்த்தோம்னா V காமனாக இருக்கு. therefore V காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 இந்த Vயும் Vயும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு சொல்லி ஃபைனல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ரிசல்ட்லேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் the reciprocal of effective resistance connected in parallel combination is equal to sum of reciprocal of resistance of individual resistor அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நமக்கு வந்து பல மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தனித்தனி மின்தடைகளின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதல் தொகுபயன் மின்தடையின் தலைகீழ் மதிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆர்பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் R1, R2, R3 இந்த தனித்தனி மின்தடைகளின் மதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்குறப்போ ஆர்பியோட மதிப்பு வந்து குறைவாக இருக்கும். The value of RP is less than R1, R2, R3. R1 விடவும் கம்மியாக இருக்கும், R2 விடவும் கம்மியாக இருக்கும், R3 விடவும் கம்மியாக இருக்கும். அதாவது the effective resistance in parallel combination is always less than the resistors which are connected in parallel. அதாவது அந்த parallel combinationல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய எந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ எடுத்துக்கிட்டாலையும் அந்த வேல்யூவை ஒப்பிட்டு பார்க்குறப்போ ஆர்பியோட வேல்யூ வந்து குறைவாக இருக்கும். Thanks for watching our video. Please like, share and subscribe.